கிருஷ்ணகிரியில் ஜமாஅத்தே இஸ்லாமிய ஹிந்த் சார்பில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில பொதுச் செயலாளர் சாதிக் பேட்டி. கிருஷ்ணகிரியில் ஜமாஅத்தே இஸ்லாமிய ஹிந்த் சார்பில் போதையில்லா தமிழகம் பரப்புரையை ஒட்டி கிருஷ்ணகிரி பிரஸ் கிளப்பில் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நகர தலைவர் சிபகுத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல பொறுப்பாளர் அப்துல் ஹமீத் போதையில்லா தமிழகம் லோகோவை வெளியிட்டார். அப்போது மகளிர் அணி பொறுப்பாளர் தாசீன், ஜமாஅத் நிர்வாகிகள் இப்ராஹிம், மாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வெல்ஃபேர் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சாதிக், சமூகத்தில் நடக்கும் குடும்ப வன்முறைகள், சாலை விபத்துகள், உடல்நலக்கேடுகள் மற்றும் கல்வி இடைநிற்றல் உள்ளிட்ட குற்றச் செயல்களுக்கு பின்னணியாக மது மற்றும் போதைப் பொருட்களே பிரதான காரணியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழக மக்கள் தொகையில் 30% உள்ள இளைஞர்களின் எதிர்காலம் போதையின் பிடியில் சிக்கி சீரழிவதை தடுக்க சமூக விழிப்புணர்வும் அரசின் தீவிர நடவடிக்கைகளும் அவசியம் என அவர் குறிப்பிட்டார். மேலும் பள்ளி, கல்லூரி மற்றும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும். போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலை தடுக்க மிக கடுமையான சட்டங்களை இயற்றி கடுமையான தண்டனைகளை உறுதி செய்ய வேண்டும். போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளை தாமதமின்றி விரைந்து விசாரித்து முடிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும். போதைக்கு அடிமையான இளைஞர்களை மீட்டு நல்வழிப்படுத்த அரசு சார்பில் கூடுதல் மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளோடு நின்றுவிடாமல் தமிழகத்தில் படிப்படியாக முழு மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான தெளிவான செயல் திட்டத்தை அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளோடு நின்றுவிடாமல் பெண்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து போதைக்கு எதிரான மக்கள் இயக்கமாக இப்போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நிகழ்வில் மண்டல அமைப்பாளர் அப்துல் ஹமீத், இப்ராஹிம், நகர செயலாளர் முகமது மாஸ், நகர பொருளாளர் முஷ்தாக் அகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய மிகப்பெரிய சமூக பிரச்சனைகளில் போதை தலையாய பிரச்சனை இருக்கு. அது ஒரு தனிநபரின் பழக்கமாக மட்டும் இல்லாமல் அது குடும்பங்களை சீரழிக்கிறது, பெண்களை பாதுகாப்பை பாதிக்கிறது, இளைஞர்களின் எதிர்காலம் இருளச் செய்கிறது. அந்த சமூகத்தின் அமைதியும் அந்த பொருளாதார வளத்தையும் குலைக்கும் ஒரு பெரிய தீமையாக இது இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம அந்த தமிழகத்தில் இருக்கிற பல குடும்ப வன்முறைகளில், சாலை விபத்துகளால் இறக்குறவங்க, உடல்நலக்கேடுகளால் இறக்குவாங்க, இந்த கல்வி இடைநிற்றல், மற்ற குற்றச்செயல் எல்லாத்துக்கும் பின்னணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மது போதையாக தான் இருக்குது. ஆனால் அரசுக்கு 16-17% வருவாய் கிடைக்கிறதுன்றது உண்மைதான். ஆனால் மதுவிலக்குன்னு சொல்லி எல்லா அரசாங்கங்களும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில சாம்பிளுக்காக கடவுடுறதோட சரி, மற்றபடி இது சமுதாய கேடுன்ற எந்த விதத்துக்குமே ஸ்டெப் எடுக்காதது தான் நாட்டுக்கு பெரிய பாதிப்பு ஆகுது. அப்போ இஸ்லாம் பார்த்தீங்கன்னா குரான் சொல்லுது, இது போதை தீமைகளின் தாய் அப்படின்னு. நபிகள் நாயகம் சொல்கிறாரு, அதாவது எதெல்லாம் போதைகள் இருக்கோ எல்லாமே ஹராம், அது தடுக்கப்பட்டது, அது சமுதாயம் அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மற்ற எல்லா மதங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதை தீமைகளையும் யாரும் ஆதரிக்க, எல்லாமே எதிர்க்கதான். ஆனால் இந்த சமுதாயம் இதை ஒரு பெருசாக எடுக்காம இது அழியாது. இப்போ இது அரசாங்கம் மட்டும் செய்யும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ பெண்கள், சமூக ஆர்வலர்கள், நம்ம அனைத்து சமூக மக்களும் நாம் அது இதுக்காக ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜமாஅத்தே இஸ்லாமிய பரப்புரை நோக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி, கல்லூரி மற்றும் குடியிருப்புகளில் உள்ள மதுக்கடைகளை மூட வேணும், போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தலுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை உருவாக்கணும், இளைஞருக்கு விழிப்புணர்வு மற்றும் மறுவாழ்வு மையங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஃபெக்டட் சைல்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை மறுவாழ்வு வைக்க வேண்டியிருக்கு. பெண்கள், பெற்றோர், ஆசிரியர், சமூக அமைப்புகள் இணைந்து ஒரு இயக்கமாக உருவாக்கணும். படிப்படியாக மது விலக்கை நோக்கி அரசாங்கம் செயல் திட்டம் அறிவிக்க வைக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ இதன் அடிப்படையில் நாம் இப்போ இந்த தமிழ்நாடு இளைஞர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 30 விழுக்காடு இளைஞர்கள் இருக்காங்க. அந்த 30 விழுக்காடு இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதிக்கு மேலே இன்னைக்கு மது அல்லனா போதை ஏதாவது ஒன்று அடிமையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நாட்டினுடைய எதிர்காலம் ஒரு சூன்யத்தை நோக்கி நகருது. அது செய்யக்கூடாது.
இந்த சமூகம் வந்து சீர்திருத்தம் பெறணும், அதுக்கு வந்து சமூக விழிப்பு பெறணுன்ற அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து நாம வந்து ஜமாத் இஸ்லாமி வெல்ஃபேர் கட்சியும் சேர்ந்து செய்து அனைவரும் இந்த பரப்புரைக்கு பேராது தர வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. மது இல்லா குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம், போதையில்லா இளைஞர் வளமான தமிழ்நாடு. ஐயம் சாதிக், மாநில பொதுச் செயலாளர், வெல்ஃபேர் கட்சி, தமிழ்நாடு. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.